இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சரி, என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்க? சமையல் முடிஞ்சது, ரசம் மட்டும் வைக்கலாம்னு இருக்கேன். நான் அதை கேட்கல. கோச்சிங்க்கு என்ன பண்ண போற? அந்த கார்த்திக் வேணும்னே இப்படி பண்ணிட்டு இருக்கான். இத்தனை நாள் நம்ம லைஃப்ல விளையாடிக்கிட்டு இருந்தான். இப்போ உன் லட்சியத்தோட விளையாட ஆரம்பிச்சிட்டான். என்ன பண்ண போற? இதுல யோசிக்க எதுவும் இல்ல. அந்த கார்த்திக் கோச்சிங் கொடுக்கற இடத்துக்கு நான் எப்படி போக முடியும்? அவன் கோச்சிங் கொடுத்தா கண்டிப்பா நான் விளையாட மாட்டேன். கரெக்டு தான். அவனுக்கு கோச்சிங் கொடுக்க வரல, நீ விளையாடுறத தடுக்க வந்திருக்கா. அவன் கோச்சிங் இல்லாமலே நீ விளையாடி ஜெயிக்கணும் தானே. உன் திறமைக்கு யாருமே உனக்கு கோச்சிங் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீயே விளையாடி ஜெயிப்ப, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்ல கதிர், ஸ்போர்ட்ஸ்னு மட்டும் இல்ல, எந்த ஒரு விஷயத்திலயுமே குரு இல்லாம கத்துக்க கூடாது. நமக்கு விளையாட தெரியும், ஆனா நம்ம குருவுக்கு தான் நம்ம யாருன்னு தெரியும். அப்படி ஒருத்தவங்க இருந்தாங்க. ஆனா இப்போ அவங்களே வந்தாலும் இந்த ஸ்பான்சர் அதை ஒத்துக்க போறது இல்ல. அவனை பத்திலாம் யோசிக்காது தானா, நம்ம வாழ்க்கையை பத்தி மட்டும் யோசி. அப்பதான் வாழ்க்கையோட அடுத்த லெவலுக்கு நம்ம போக முடியும். இந்த கார்த்தி மாதிரி நம்ம லைஃப்ல நிறைய பேர் வருவாங்க. எங்க போனாலும் இவனை மாதிரி ஒருத்தன் கண்டிப்பா இருப்பா. ஆனா அவங்க எல்லாரையும் தாண்டி தான் நம்ம வரணும். அதான் பண்ணலான்னு இருக்கேன். என்னதுக்கா? நண்டு சூப்பு. ஓ, என்னக்கா திடீர்னு? கதிருக்கு இப்பதான் உடம்பு சரியாயிட்டு வருதுல்ல, நண்டு சூப்பு குடிச்சா எலும்பெல்லாம் நல்லா சத்து வைக்கும். அவனுக்கு கொடு. வெறும் பத்திய சாப்பாடு சாப்பிட்டா உடம்பு எப்படி சரியாகும்? இது காரமா இருக்கும், நீங்க 2 பேரும் குடிங்க. இந்தா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா, எங்களுக்காக இவ்ளோ பண்றீங்க. இதுல என்னமா இருக்கு? வழக்கமா நான் தான் உங்ககிட்ட கூட்டு குழம்பு எல்லாம் உரிமையா வாங்கினேன். அந்த உரிமையில தான் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். தேங்க்ஸ்க்கா. தடா, ஒரு நிமிஷம். எனக்கா? இந்த சூப்பு குடிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்ன சிக்கல்? உடம்பு ரொம்ப சூடாகும் இந்த சூப்புக்கு. நீங்க வேற சன்னியாசி வாழ்க்கை வாழ்றீங்கல்ல, இது அத உடைச்சிரும். புரியுதுல்ல? ஐயோ அக்கா, அப்புறம் எப்படி நான் இதை அவனுக்கு கொடுக்கறது? அதுக்காக உடம்ப பாத்துக்க வேண்டாமா? கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோன்னு சொல்றேன். சாரதா, சீக்கிரமா வா. அதோ வரேங்க. பாத்தியா, அவருக்கு ஒரு 2 கிளாஸ் சூப்பு கொடுத்தேன். அப்பத்துல இருந்து ஆள் ஒரு மாதிரி இருக்காரு. அப்போ இந்தாங்க, இதையும் அவருக்கே கொடுத்துருங்க. அட நீ வேற, 2 கிளாஸ் சூப்பு குடிச்சதுக்கே அவர் என்ன செய்ய போறாருன்னே தெரியல. இத நீங்களே குடிங்க. குடிங்க. என்ன வரேன். ஏய், என்ன என்ன ஏன் அப்படி பாக்குற? பார்க்கணும்னு தோணுது, பார்க்கறேன். ஏய், ஏன்டா கிட்ட வர? வரணும்னு தோணுது, வரேன். ஏய், குட் பாயா இருக்கணும்னு சொன்னல. ஆனா இப்ப பேட் பாயா இருக்கணும்னு தோணுது. வேண்டாம் கதிர், சொன்னா கேளு, நம்ம விரதத்துல இருக்கோம். கரெக்டு தான். ஆனா இப்ப டயட் இருக்கிறவங்க ஒரு நாள் மட்டும் சீட் டேன்னு எல்லாம் சாப்பிடுறது இல்லையா? ஏய், நீ பேசுறது சரியில்லை. ஆமால, எந்த நேரத்துல பேசிட்டு இருக்க கூடாது. கதிர்,
ஸ்பான்சரை பார்க்கணும்னு சொல்லி தானே கிளம்பணும். நண்டு சூப்பு வந்த உடனே அதை மறந்துடுவியா? வண்டியை ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன், வா. என்ன இவ வெளியில போக போறா. 2 தடவை நம்ம கைய தட்ட வேண்டியதுதான். அத்தை, என்னாச்சு? என்ன? இல்ல, ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கீங்க. ஆ? ஆ, இல்லையே, அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. ஆ? மருமக சொல்றது சரிதான். ஆமா பத்மா, உன் முகத்துல ஒரு பதட்டம் தெரியுதே. என்னம்மா ஆச்சு? சுகர் ஏதாவது அதிகமாயிருச்சா? ஏங்க, எனக்கு என்ன சக்கரை வியாதியா இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறமா டென்ஷனா இருக்க? ம். ஆ, அது காலையில இருந்து எல்லா வேலையும் செஞ்சு ஒரே அசதியா இருந்துச்சு. அப்படின்னா கொஞ்ச நேரம் போய் படுத்து தூங்கி ரெஸ்ட் எடு. மருமகளே, நீ எங்கம்மா கிளம்பிட்ட? மளிகை கடைக்கு போறேன். ஏமா எப்பவுமே சீனு தானே போவான்? அவர் கடையில வேலை இருக்குன்னு போயிட்டாரு. அதான் நான் வாங்கிட்டு வர போறேன். வரேன். அம்மாடி அம்மாடி, இருமா இரு, நான் அந்த பக்கம் தான் போறேன். நானே போய் வாங்கிட்டு வந்தேன். ஐயோ, ஏங்க, ஆ. நீங்க எதுக்கு இப்ப வெளிய போறீங்க? ஏய், வெளியில வெயிலா இருக்குல்ல, மருமக எதுக்கு போகணும்? நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஐயோ, இருங்க, வேண்டாம். நீங்க இன்னைக்கு வெளிய போக கூடாது. அடியே, நான் ஏன்டி போக கூடாதுன்னு சொல்ற? மாயா, கடைக்கா போற? ஆமா பாட்டி, மளிகை பொருள் வாங்குறதுக்கு போறேன். நான் டாக்டர் வீட்டுக்கு தான் போறேன். நான் அப்படியே கடையில கொண்டு லிஸ்ட் கொடுத்துட்டு வந்துட்டா அவங்க பொருளை கொண்டு வந்து வீட்டுல போட்டுடுவாங்க. குடு. ஆமா மருமகளே. ஏமா நீயும் கடையில சீனு கூட சேர்ந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்க. உனக்கும் வேலை இருக்கும், நீ அத்தை கிட்ட கொடு, அத்தை வாங்கிட்டு வந்துருவாங்க. ம், சரி மாமா. ஐயோ, ஐயோ, அம்மா வெளியே வராங்க. அவங்க தலையில விழுந்துட போகுது. பேசாம எதுவும் செய்ய வேண்டாம்னு சிக்னல் கொடுத்துட வேண்டியதுதான். வேண்டாம். ஐயோ, ஐயோ, கீழே குழுங்கி சித்தி. ஓவரா பண்ணல. ஏண்டா இதையும் வாங்கிக்கோ. ஏய், ஐயோ, அம்மா. ஐயோ, ஐயோ, ஆமா, தொட்டி எப்படி கீழே விழுந்தது? பாட்டி, சித்தியும் சாரும் தான் மேல இருந்தாங்க. ஐயோ, இல்லத துணிக்காய போடுற சமயத்துல சாரு பக்கத்துல இருந்தாளா? அவளுக்கு கண்ணு வேற தெரியாதா? தொட்டி இருக்கிறது பார்க்காம பக்கத்துல போயிருக்கா. அது கை தவறி கீழே விழுந்துருச்சு. ஆமா பாட்டி. ம்.